இப்போது நம்ம வந்து கலி லினக்ஸை முதல்ல இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேவா? நம்ம போன வீடியோவில் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது அதுக்கப்புறமா நம்ம அட்டாக்கர் மிஷின் கலி லினக்ஸ். ஸோ இது உங்களுக்கு பேர் புதுசாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. இந்த ஓஎஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். இப்போது இதில் வந்து என்னென்னா, கலி லினக்ஸை வந்து நீங்கள் வந்து இப்போது இந்த விர்ச்சுவல் பாக்ஸில் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. உங்கள் கிட்டே வந்து ப்ரைவேட்டாக ஒரு சிஸ்டம் வந்துச்சுனால், அதாவது உங்கள் வீட்டில் வந்து 2 லேப்டாப் இருக்குது, அதில் 1 எப்போவுமே யூஸ் பண்ணாமலே கிடக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து மேனுவலாக கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இப்போ தான் கலி லினக்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால, இப்போ நீங்கள் போய் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதில் ஏன்னா விண்டோஸ் மாதிரி இருக்காது, அது எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து லினக்ஸை யூஸ் பண்ணலாம், இந்த கலி லினக்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸை வச்சு கற்றுக்கோங்க. ஸோ சொல்லப்போனால் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர் தான் இதை விட. பிகாஸ் ஏன்னா இப்போது நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன எரராகி ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேனுவலாக சரி பண்ணவே முடியாது. ஒரு வாட்டி எரர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சர்வீஸ் சென்டரில் கொடுத்து தான் சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் நீங்கள் இதே விர்ச்சுவல் பாக்ஸாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை ரிவர்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அதை டிலீட் பண்ணிட்டு புதுசாக இன்னொரு இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் விர்ச்சுவல் பாக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கிற ஒன்று. ஓகேவா? இப்போது முதல்ல வந்து கலி லினக்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு அதை விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் வந்து கூகுள் போயிட்டு அஃபென்சிவ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ அஃபென்சிவ் செக்யூரிட்டி கலி அப்படின்னு அடிங்க. ஓகேவா? ஸோ அஃபென்சிவ் செக்யூரிட்டி கலி அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்குது இல்லையா? இப்போது இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணோன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது இதில் வந்து கீழே நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா VMware இமேஜஸ்ன்னு இருக்குது, விர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ விர்ச்சுவல் பாக்ஸுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். இதே VMwareங்கிறது அதுவும் கிட்டத்தட்ட விர்ச்சுவல் பாக்ஸ் மாதிரி அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான். பட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம காசு கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியான சாஃப்ட்வேர் அது. பட் இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி யூஸ் ஆகிற சாஃப்ட்வேர் தான். ஓகேவா? பட் இது காசு கொடுத்து வாங்குறது, இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா இது மட்டும்தான். பட் உள்ள ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ரெண்டுலேயும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேவா? இப்போ நமக்கு வேண்டியது வந்து இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜஸ் தான். ஸோ நீங்கள் இந்த டேப் ஆனில் இருக்கும்போது இதை கிளிக் பண்ணிடாதீங்க. வேஸ்ட், நீங்கள் டவுன் பண்ணி வேஸ்ட் ஆகிரும். ஸோ கரெக்டாக இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டோரண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் யூடோரண்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த டேரெக்டாக கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 64 பிட் 32 பிட் அந்த இருக்குது இல்லையா? ஸோ உங்கள் சிஸ்டம் வந்து 64 பிட்டா இல்லை 32 பிட்டான்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள். ஸோ அதை எப்படி செக் பண்ணாலும் ரொம்ப ஈஸி தான். சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் வந்து திஸ் பிசி அப்படின்னு அடிச்சிங்கன்னா வந்துருச்சு இல்லையா அப்படி ஐகான். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து என்ன பிட்னு சொல்லிட்டு இது வந்து தெளிவாக காட்டிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது எந்த வந்து 64 பிட். ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து இந்த நேம் இருக்கிற இந்த நேமை கிளிக் பண்ணால் டேரெக்டாக டவுன்லோட் ஆகும். டோரண்ட்டை கிளிக் பண்ணால் டோரண்ட் டவுன்லோட் ஆகும். இது எக்ஸாம்பிள் நான் காட்டுற பாருங்கள். டோரண்ட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு டோரண்ட் டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நான் இது வந்து இதுக்கு நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து டோரண்ட்டில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் நோ கொடுத்துட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, டேப் க்ளோஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். மறுபடியும் அனுப்போம். ஸோ இதுவே நான் இப்போ டேரெக்டாக கிளிக் பண்ணால் எனக்கு வந்து டேரெக்டாக டவுன்லோட் ஆகும் பாருங்கள். ஸோ டேரெக்டாக டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடுச்சு. பட் இப்போ நான் வந்து இதை கேன்சல் பண்ணிடுறேன். பிகாஸ் வந்து என்கிட்ட வந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நான் இதை வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது இதை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 3.6 ஜிபியா? இப்போது இது 3.6 ஜிபி இருக்குது. பட் ஃப்யூச்சரில் இது இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அது ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு, கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? நீங்கள் டவுன்லோட்ஸ் அப்போ இப்போ முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அப்புறம் இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண இதோ இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணது இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள் இந்த ஃபைலை. சப்போஸ் உங்களுக்கு இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆயிடும். இப்போது இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் இருக்கணும்.
ஓகேவா? இப்படி இருந்தால் தான் உங்கள் ஃபைல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஓப்பனே ஆகாது. ஓகேவா? அண்ட் முக்கியமாக இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறது நீங்கள் வந்து விர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து எதையுமே சேஞ்ச் பண்ண வேணாம். இதை அப்படியே விட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இம்போர்ட் கொடுத்துருவோம். இப்போது இம்போர்ட் கொடுத்துட்டோன்னா இப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து இம்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது வந்து இம்போர்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இது மேக்ஸிமம் வந்து உங்கள் சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து தான் இது இம்போர்ட்டிங் ஆகும். சில டைம் வந்து உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் ஆகலாம். சில டைம் வந்து உங்களுக்கு வந்து 10 நிமிஷம் கூட ஆகலாம். சில சிஸ்டமில் 20 நிமிஷம் கூட எனக்கு ஆகிருக்கு நிறைய சிஸ்டமில். ஸோ உங்கள் சிஸ்டம் ஸ்பீடு பொறுத்து இதாகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி இம்போர்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. இப்போது எனக்கு வந்து இம்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கலீல் லினக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து சில ஆப்ஷன்ஸ் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் போய்க்கலாம். செட்டிங்ஸ் போய்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணுங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த ரெட் கலர் ஐகான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும். இப்போது நிறைய பேருக்கு காமனாக வர மிஸ்டேக் என்னென்னா, இந்த இடத்துல வந்து உபுண்டுன்னு செட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதாவது இப்படி இந்த இதில் செட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி எல்லோ கலர் ஐக்கானோ இல்லை வேறு ஐக்கானோ இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி வேறு ஒரு ஐக்கான் இந்த ரெட் கலர் ஐக்கான் இல்லாமல் வேறு ஒரு ஐக்கான் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி செட்டிங்ஸ்க்கு போயிட்டு வெர்ஷனில் நீங்கள் டெபியன் அப்படின்னு 64 பிட்டா 64 பிட்னு செலக்ட் பண்ணுங்கள். இது 32 பிட்டா 32 பிட்னு செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து 64 பிட்டை ஒன்று பண்ணிங்க. ஸோ 64 பிட். ஓகேவா? அண்ட் நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இப்போ நான் நேம் ஜஸ்ட் வந்து கலீல் லினக்ஸ்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வாங்க. சிஸ்டமில் இப்போ வந்து இதுதான் வந்து முக்கியம். கொஞ்சம் இதில் வந்து ரேம். இப்போ என்னோடய சிஸ்டம் வந்து 16 ஜிபி ரேம் இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து 4 ஜிபி ரேம் இருக்கலாம். அப்படின்னா 8 ஜிபி ரேம் இருக்கலாம். இந்த லினக்ஸ் ஓடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 1 ஜிபி ரேமே போதும். ஓகேவா? அதுக்கு மேலே எதுவுமே தேவையே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட 4 ஜிபி அதாவது உங்கள்கிட்ட 4 ஜிபி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 ஜிபி ரேம் செட் பண்ணாலே போதும் அதுக்கு. ஓகேவா? இப்போது ப்ராசஸருக்கு போனால் இதே மாதிரி ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராசஸரே ரன் பண்ண போதும். நிறைய பேர் சிஸ்டமில் வந்து 4 ப்ராசஸர் கூட இருக்கலாம், இல்லை 2 ப்ராசஸர் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராசஸர் இதுக்கு செட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ மீதியெல்லாம் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நெட்வொர்க்கில் நம்ம வந்து என்ன செட் பண்ணோம், நேட் நெட்வொர்க் அப்படின்னு செட் பண்ணோம். இப்போது நெட்வொர்க்கு போங்க. இதில் வந்து எனேபிள் கொடுத்துருங்க. டிசேபிள் இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு இதில் வந்து நேட் நெட்வொர்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதை கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நேட் நெட்வொர்க்னு வருது. ஓகேவா? பட் உங்களுக்கு இப்படி வரதுக்கு வந்து உங்களுக்கு சப்போஸ் வராமல் போகலாம். அப்படி வராமல் போணுச்சுன்னா எப்படி இருக்கும்னா, இப்போது நான் இதை கிளிக் பண்ணோடனே ப்ளைனாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இப்படி நேட்டுன்னு வச்சுருங்க. ஸோ இப்போ நேட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேட் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் கேன்சல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம பண்ண செட்டிங்ஸ்லாம் போயிடும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் ஃபைலுக்கு போய் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுங்கன்னா நெட்வொர்க்னு இருக்குல்ல, ஸோ நெட்வொர்க்கில் இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ எனக்கு இருக்குது. இப்போ நான் ஹெல்ப் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். உங்களுக்கு வந்து இப்படி ப்ளைனாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் வந்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இப்படி ஆட் ஆயிரும். அதை அப்படியே இப்போ இது வந்து டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக விட்டுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு இதே நெட்வொர்க் போயிட்டு நீங்கள் வந்து நேட் நெட்வொர்க்னு பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேட் நெட்வொர்க்னு இருக்கும். ஓகேவா? இப்போ ஓகே கொடுத்துருங்க.
அண்ட் முக்கியமாக ஒன்று வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் பேக்கை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா பாருங்கள். அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் இருக்குது இல்லையா, ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எரர் காட்டும். ஸோ சப்போஸ் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு எரர் காட்டுனுச்சுன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்டார்ட் பண்ண அப்புறம். ஸோ இப்படி தான் வந்து நார்மலாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இதை வந்து ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக்கிடலாம். இந்த மாதிரி மேலே காட்டுறதுல நீங்கள் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க, இது ப்ராப்ளமே இல்லை. இப்போ இது வந்து என்ட்ரு கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூசர் நேம் கேட்குது. ஓகேவா? ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் யூசர் நேம் டிஃபால்ட்டான யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ரூட். ஓகேவா? ROOT ரூட். ஓகேவா? ஸோ இப்போ டிஃபால்ட்டான யூசர் நேம் இருக்குது, நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து ரிவர்ஸில் போடுங்க. ROOT ரூட்டை ரிவர்ஸில் போட்டால் என்ன வரும்? TOOR. ஓகேவா? கொடுத்து என்ட்ரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்து மவுஸ் பாயிண்டர் வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்படி தான் ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும், எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸோ 20 செகண்ட்ஸ் அப்புறமா உங்களுக்கு வந்து லினக்ஸோட ஸ்க்ரீன் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போது எனக்கு வந்து ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். அதாவது இது ஃபைலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஃபைல் மிஷின் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், நிறைய இதில் வந்து டேக் ஸ்னாப்ஷாட்ஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ நம்ம இது ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோடுன்னு இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் என்ன ஸ்விட்ச் கொடுத்துடலாம். இதே நிறையா போட்டிருப்பாங்க, பட் நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, ஸ்விட்ச் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோன்னா இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து இது வந்து ஸ்விட்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இது வந்து ஒரு நார்மல் மிஷின் மாதிரி தான். ஓகேவா? இது உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் நீங்கள் போக போக பழகிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் கிளிக் பண்ணுங்கன்னா இதுலேயும் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். ஸோ இப்போது நம்ம விண்டோஸில் எப்படி ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து ஒரு நார்மல் ஃபயர்ஃபாக்ஸ் தான். இதுலேயும் வந்து ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு நார்மல் OS தான். இதில் கொஞ்சம் இதை வச்சு நம்ம ஹேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம எப்படிலாம் ஹேக் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நான் கிளிக் பண்ணுறேன், ஒயர்ட் கனெக்டட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா நான் இதுதான் வந்து NAT நெட்வொர்க். ஓகேவா? ஸோ NAT நெட்வொர்க் தான் வந்து இங்கே இருக்குது. அதாவது NAT நெட்வொர்க் இது என்னென்னா நம்மளோட விண்டோஸில் நெட் இருக்குது இல்லையா, அந்த நெட்டை எடுத்து நம்மளோட லினக்ஸ் கொடுக்கும். ஓகேவா? பட் லினக்ஸ் வந்து என்ன நினச்சிக்கோன்னா இது வந்து ஒரு ஒயர்ட் நெட் அப்படின்னு நினச்சிக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறதுனால ஒரு ஒயர்ட் நெட்டாக இருக்கும். இதுலேயே நம்ம வந்து சவுண்ட் இருக்கும், இது மாதிரி வந்து இல்லையே ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் முழுக்க ஃபுல்லாக இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் டீட்டெயிலாக. இப்போ இதை எக்ஸிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை சைஸ் நீங்கள் சின்னதாக்கிட்டு ஸோ இப்படி கிளிக் பண்ணி சைஸ் சின்னதாயிரும். நீங்கள் வந்து இப்போ வந்து எக்ஸிட் கொடுக்கும்போது இதில் வந்து பவர் ஆஃப் த மிஷின் இருக்கும். ஓகேவா? ஸோ பவர் ஆஃப் த மிஷின் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து பவர் ஆஃப் ஆயிடும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா